ஹாய் கைஸ், திமுக வந்து ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மாட்டினா பரவாயில்ல, பல இடத்துல மாட்டி பல சிக்கல் எடுத்து வச்சுருக்காங்க திமுக. இன்றைக்கி யார் மாட்டினாங்க, எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலோட பார்ப்போம் வாங்க. KN நேரு மேலே நேரடியாகவே வழக்கு தொடுக்கலாம், லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து நீங்கள் வழக்கு தொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஏற்கனவே 2 முறை வந்து இடி சொல்லி இடி வந்து சம்மன் கொடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்மன் கொடுத்து நீங்கள் KN நேரு மேலே வந்து நீங்கள் வழக்கு தொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த நாள் வரை வழக்கு தொடுக்காதனால நேரடியாகவே இன்பதுரை அவர்கள் கேஸ் கொடுத்ததுனால நீதிபதிகள் விசாரிச்சுட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இன்ன வரைக்கும் கேஸாக எடுக்கலை அப்படின்னு சொல்லி தரமான பல கேள்விகள் கேட்டு கண்டிப்பாக இதை வந்து கேஸாக எடுக்கணும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டு இதை பார்த்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஓகே நீங்கள் விசாரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏதோ பெருந்தன்மையாக சொல்லியிருக்காங்க. இது பெருந்தன்மை கிடையாது. ஒரு வேளை லஞ்ச ஒழிப்புத்துறை இதுக்கு மேலேயும் அந்த வழக்கை எடுக்கலை அப்படின்னா அது நேரடியாக சிபிஐ கட்டுப்பாட்டுக்கு போயிடும், அது இவங்களுடைய கையை போயிடும் அப்படிங்கிற ஒரே பயத்தினால தன்னுடைய போலீஸ் கட்டுப்பாடு, அதாவது முதல்வர் கையில் இருக்கக்கூடிய போலீஸை வச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த விசாரணையை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வழக்கை நீங்கள் தொடுங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையான அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு சுமார் 2300 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு துறையில், நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2300 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே ஊழல் பண்ணியிருக்கிறதா பல அறிக்கைகள் இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனால், அதாவது நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஒப்பந்தம், அதாவது இந்த டெண்டர் கொடுக்கறதுல 1020 கோடி ரூபாய் துறையில் ஊழல் பண்ணியிருக்காங்க. சுமார் 365 கோடி ரூபாய் பணி நியமனத்துக்கு வேலைக்காக 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை வாங்கியிருக்காங்க. அவர்களுமே இதில் சிக்க போகிறாங்க. அதுபோக அடுத்ததாக அந்த சென்னை கார்பரேஷனில் இருக்கக்கூடிய பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கான தொகையை ஏற்றியிருக்காங்க. அது மூலியமாக மட்டுமே 368 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறதா இடி சொல்லுது. இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு தான் நீதிமன்றத்துக்கு போனனால வழக்கு தொடுக்க சொல்லி அதை விசாரிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கை எடுத்துக்க சொல்லி முதல்வர் ஸ்டாலினுமே அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசனுடைய கடனில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் தமிழக அமைச்சர்கள் மட்டுமே ஊழல் பண்ணியிருக்கிறதா அறிக்கை வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணாமல் இருந்திருந்தா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கலாம், தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்துருக்கலாம், மகளிருக்கு 1000 மாதம் 1000 ரூபாய் எல்லா மகளிருக்குமே கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பல திட்டங்கள், நலத்திட்டங்களை முழுசாக நிறைவேற்றிருக்கலாம். அடுத்து திமுகவுமே ஆட்சிக்கு வந்திருக்கோம். இவ்வளோ சிக்கலுக்கு நடுவில் திமுக நாங்கள் தொடர்ந்து அடுத்து தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் அடுத்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முழு நம்பிக்கையோடு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்து திமுக ஆட்சிக்கு வருமா, நீங்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.